டிக்கி டொக்கு சோழியை முடிச்சு விட்டீங்கப்போ அப்படின்ற மாதிரி சோழி முடிஞ்சது. 14 பில்லியன் கியா மறுகையா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். டிக்டாக் விற்கப்பட்டது. டிக்டாக்கை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. யாரு? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. என்ன நடக்கும் இனிமே? விரிவான தகவலை பார்க்கலாம். $14 பில்லியன் மதிப்புள்ள தகவல் ரகசியத்தை பாதுகாப்பதற்கான சாக்குப்போக்கின் கீழ் டிக்டாக் தளத்தை கைப்பற்றி அதை ஒரு அமெரிக்க நிறுவனத்திற்கு முழுமையாக மாற்றுவதை கட்டாயமாக்கும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். உடனே ஆக்கிரமிப்பு சியோனிச அமைப்பின் பிரதமர் பெஞ்சமின் நெட்யான்ஹூ கொள்முதல் ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவிக்கையில், அதன் கொள்முதல் ஒரு தீர்க்கமான படியாகும், ஏனெனில் இது எக்ஸ் தளத்துடன் சேர்ந்து இன்றைய உலகின் மிக முக்கியமான கருவிகளாக கருதப்படுகின்றது. எனது கருத்து, கடந்த 10 ஆண்டுகளில் உலக நிகழ்வுகளின் போக்கையே மாற்றிய இந்த தளங்களை பாதிக்கும் கடுமையான தணிக்கை மூலம் உலகில் ஒரு ஆபத்தான டிஜிட்டல் மாற்றம் நிலவும் என்று நான் நம்புகிறேன். அவன் பிரச்சனை. பெஞ்சமின் நெட்யான்ஹூக்கு என்ன பிரச்சனை? அவங்களுடைய புட்டு நாட்டெல்லாம் சோஷியல் மீடியாவில் வெளியாகிறது. அது ஒன்று. இன்னொரு பக்கம் உண்மைக்குமே சொல்லப்போனால் க்ரோத் அப் சோஷியல் மீடியா ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றம். இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறது உட்பட ஆரம்பம் எல்லாருமே டிக்டாக் தான். டிக்டாக்ன்றது சில மனிதர்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் மாற்றி இருக்குது. சிலரை உயரத்துக்கு கொண்டு போயிருக்கு, சிலரை மொத்தமாகவே சரிச்சு விட்டுடுச்சு. சமூகத்தில் மூஞ்சி காட்ட முடியாத அளவுக்கு சிலருக்கு ஆளாக்கி இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தத்தில் டிக்டாக் மற்றும் எக்ஸ் தளம் என்றது எப்படியுமே அது ஒரு எல்லாமே கலவன். அதில் கலவனா எல்லாமே இருக்குது. என்னென்ன இருக்கோ சோஷியல் மீடியாவில் தேவையானது, தேவையில்லாதது, 18+, அதுக்கு மேலே 14+லேருந்து 8+ வரைக்கும் எல்லாமே அதில் தான். எக்ஸ் தளத்தை நாம் அது எக்ஸ் என்றே ஒதுக்கிடலாம். ஆனால் டிக்டாக் தளம் மிகவும் வேகமாக சில விடயங்கள் மிகவும் வைரலாக பில்லியன் கணக்கில் மக்களிடம் போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு சோஷியல் மீடியா தளமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக அது வேறொரு நாட்டில் இருக்கிறது. அமெரிக்காவுக்கு எப்படியுமே உறுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதை வச்சு நிறைய விடயங்களில் சாதகமான விடயங்களையும் பண்ண முடியும். அதே மாதிரி அதே சோஷியல் மீடியாவை வேறு மாதிரியான பிம்பத்திலையும் வடிவமைக்க முடியும். எது எப்படியோ தயவு செய்து இனிமேல் கொஞ்சம் கவனமாக பதிவிடுங்க. டிக்டாக்ல எந்த பதிவுகள் இட்டாலும் இனி வரும் நாட்களில் டிக்டாக்குடைய அனைத்து நடைமுறைகளையும் உன்னிப்பாக கவனிப்பாங்க. பி கேர்ஃபுல். Next, sir, we have an executive order on TikTok. From the first days of your administration, you've charged a team from your administration led by Vice President Vance with ensuring that we can preserve TikTok as a platform for the 170 million Americans who use it, while ensuring that their data is properly protected as required by law. With this executive order, you will be effectively bringing into effect the agreement that will save TikTok and ensure that it can operate safely and securely. So this is interesting because I had a very good talk with President Xi. A lot of respect for him. Hopefully he has a lot of respect for me too. And we talked about TikTok and other things, but we talked about TikTok and he gave us the go-ahead. You know, it's run by American investors and American companies, great ones, great investors, the biggest. You don't get bigger, I don't imagine. And maybe I'll have JD. JD was very much involved and in charge of it. And maybe I'll have you say a few words about the deal. He would report back, and the points of the deal I think are great for our country.
So JD, do you want to give it a little talk, please? Yes, sir. Yeah. So thank you, sir, for your leadership and for your help. We really couldn't have done this without the president actually ushering this deal over the finish line. There was some resistance on the Chinese side, but the fundamental thing that we wanted to accomplish is that we wanted to keep TikTok operating, but we also wanted to make sure that we protected Americans' data privacy as required by law, both because it's the right thing to do, but also because it's a legal requirement of the law that was passed last year by Congress. So we think that we were able to do that. Of course, we're going to keep on working at it, but this deal really does mean that Americans can use TikTok, but actually use it with more confidence than they had in the past, because their data is going to be secure and it's not going to be used as a propaganda weapon against our fellow citizens. We're very excited about it. We appreciate the cooperation of everybody involved, and it's a big day. And I think I can say that especially the young people, they really wanted this to happen. They did not want to have TikTok close. And I got, a little used to TikTok. I used it myself during the campaign, and it was very successful because you know how I did with the young voter. And Charlie helped me a lot too. And he said to me, you should go on TikTok. And it actually had, because we got record votes with the young voter, as you know, for the election. So I was a little bit prejudiced in that way toward TikTok. It was very good and very meaningful. But we have American investors taking it over, running it, highly sophisticated, including Larry Ellison. And Oracle, I guess, is going to play a very big role in terms of security, safety, and everything else. So we have very good controls. And literally, I would get a call from friends of mine who were fathers of young people saying, could you do me a favor? Could you get it approved, please? My son is driving me crazy. So we're getting it done, and they have a big audience, and we have great American investors. And here's your final copy. TikTok. Maybe if you want, we could take a couple of questions on TikTok, and then we're going to get onto something completely different, okay? Yeah. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94.